சார் அதானி மேலே வந்து தொடர்ச்சியாக, அதாவது சிறிய காலம் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அது வந்து இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பாதிக்குது. இது வந்து மோடியோட நண்பர்னு வேற சொல்கிறாங்க. மோடி வந்து அதுக்கு மௌனம் சாதிக்கிறாரு, ஒரு பதில் சொல்கிறதுலேன்னு சொல்கிறாங்க. இருங்க, நான் கேட்குறேன், அதானி மீது குற்றச்சாட்டு யார் சொல்லியிருக்கா? எதிர்கட்சிகள். எங்கே ஆதாரம்? எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களா? இங்கே இருக்கவங்க சொன்னாங்களா? இல்லை, அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு கோர்ட்டில் போட்டிருக்கிற வழக்கு. சரி, ஒரு வெளிநாட்டில், உள்நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இந்த யாரோ ஒரு இந்திய குடிமகன் மீது வந்து வழக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது இந்திய அரசாங்கத்துக்கு யார் கம்யூனிகேட் பண்ணணும்? அமெரிக்க நாடு. என்ன அமெரிக்க நாடு சொல்லியிருக்கா? இன்னி வர சொல்லலையே. அப்போ நம்ம இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? நான் அதனால என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சியில் யாரோ இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போடலாமா? போடுங்க. ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எந்தவித கம்யூனிகேஷனும் கொடுக்கலை. ரோட்டில் போகிறவன் பேசுகிறதுக்கெல்லாம் நாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நீங்கள் முறையாக செய்யுங்க, இதில் கேஸ் போடுங்க. சரி, அடானி மீது என்ன குற்றச்சாட்டு? 4 மாநிலங்களுக்கு சோலார் எனர்ஜி சப்ளை செய்கிறதுக்கான கான்ட்ராக்டை காசு கொடுத்து வாங்கினார்னு அதானி குற்றச்சாட்டு. சரி, லஞ்சம் கொடுத்தது தப்புனா வாங்கினது மகா தப்பா இல்லையா? அந்த லஞ்சம் வாங்கின திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுமா? அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் கவனிங்க, பாராளுமன்றத்துக்கு அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி காங்கிரஸ் போராட்டம் நடத்தினதில் திமுக நழுவிடுச்சா? ஏன் கலந்துக்கலை? நீங்கள் கேஸு போட்டாக்க அடானிக்கு எதிராக மட்டும் கேஸ் போட முடியாது, ஸ்டாலினுக்கு எதிராக போடும், டிஎம்கே அரசுக்கு எதிராக, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக, சத்தீஸ்கர் முதலமைச்சர் இருந்த பாகலேக்கு எதிராக, வந்து ஒரிசாவுடைய முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் எதிராக, ஜம்மு காஷ்மீர் முதல்வராக இருந்த ஃபாரூக் அப்துல்லா. இதில் ஒரு சர்க்கார் கூட பிஜேபி இல்லை. அதனால் எதிர்கட்சிகள் சும்மா இந்த எலி சுரண்டன மாதிரியாக பிராண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வழக்கு போடணும்னா போடு கோர்ட்டில். இல்லை, அமெரிக்காவிலேருந்து கம்யூனிகேஷன் வர காத்துருங்க. இதில் என்ன மோடிஜிக்கு நண்பருங்கிறது? ராகுல் காந்தி கூட தான் நண்பர். இவர் கண்ணடிச்சாரா இல்லையா பிரதமரை பார்த்து? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலையே. அதனால் எல்லாருமே இந்த நாட்டில் மக்களுக்கு வேலை கொடுக்குற எல்லா கார்பரேட்டும் நண்பர் தான். ஏன்னா வேலை கொடுக்குறாங்க. சன் கார்பரேட் இல்லையா? அது கார்பரேட் தானே. அதனால் கார்பரேட்னால் கெட்ட வார்த்தை இல்லை. அதனால் அமெரிக்கா முறையாக கேட்கட்டும். பத்திரிகையில் வர்றதை வச்சு நாம் முடிவு செய்ய முடியாது. அதானிக்கு தான் இவ்வளவு சொல்லி முடித்தேன். திமுக அரசு பலன் பெற்றிருக்காரு சார். எதுக்கு சார்? இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது இவர் எவ்வளோ வாங்கினார், எந்த ரூமில் வச்சு வாங்கினார், பொட்டியில் வாங்கினாரா, சாக்கு பையில் வாங்கினாரா, எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்களா? எனக்கு சொல்லலை. இல்லை, அதனால் அந்த கேஸில் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த கேஸின் அடிப்படையில் அதானி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்களோ அதில் ஸ்டாலின் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இவர் நவீன் பட்நாயக் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. நாங்கள் குற்றம்னு சொல்லலை, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் எங்களை போய் நீ அடானியை கைது பண்ண பண்ணால் கூட 4 பேரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்த்து எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதானே நியாயம். அதை கேளுங்க. அது கேட்குறதுக்கு ஒரே வழி, புட்ட ரிட் இன் தி சுப்ரீம் கோர்ட். காங்கிரஸுக்கு அரசியல் சட்டத்தை கையில் வச்சுன்னு இருக்கீங்களே, பிரித்து படிங்க ஐயா, பிரித்து படிங்க. அதில் ஒரு ரிட்டுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அதை போடுங்க. சார், மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப உலா வரக்கூடிய ஒரு கருத்து, வெளிநாடுகளுக்கு பல்வேறு மாநாடுகளில் பங்கேற்கிறதுக்கு பிரதமர் மோடி போகிறாரு. ஆனால் மணிப்பூர் போகிறதுல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உள்துறை அமைச்சர் சும்மா அனாவசியமாக பேசப்படாது. நான் கேட்டேன்னா உங்களால் நீங்கள் பத்திரிக்கை தொழிலே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சிக்கு மெட்ராஸுக்கும் எவ்வளோ தூரம்? உங்களுக்குலாம் பதில் சொல்லினே இருக்கணும் ராஜா. நீங்கள் கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா? சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளோ தூரம்? போனாரா முதலமைச்சர்? ஏன் போகலன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ராஜாட்ட வாங்க. உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லை, எல்லாம் அறிவாலயம் சொல்கிறத பற்றி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள். எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. மாண்பு பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
150 கிலோமீட்டர் இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னி வரைக்கும் போகலன்னு கேளுங்க, அப்புறம் நம்ம வச்சோம். நன்றி நன்றி. வெள்ள பாதிப்பு குறித்து இப்போ விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பாதிப்பு காவி சாராயம் பூசாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா. ஏன்னா வெள்ள பாதிப்பு பூராமே ஒரு மழை பெய்யறதே காவி கலர்ல பெய்யுதா, காவி சாயம் பூசாம ஒழுங்கா பாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். விஜய் கூறுவது கருத்து, அதாவது அந்த கருத்து கரெக்ட் சார். உங்க மேல உங்களுக்கு எதிராக வந்த தீர்ப்பை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? 6 மாதம் வழக்கறிஞர் டீம் இருக்கு சார், அவங்க பார்த்துப்பாங்க. தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் சார் தீர்ப்பு எப்படி வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாதிப்புல இப்ப தமிழக அரசு எப்படி சார் செயல்பட்டு இருக்கு? பாதிப்பு இல்லையா, செயல்பட்டு இருக்கா? நீங்க தான் சொல்லுங்க சார். இதுக்கு மக்கள் கேட்கறது பூரா செவிடங்காதில் ஊதுன சங்குங்கிறனால தான் மக்கள் சகதியை வாரி வீச ஆரம்பிச்சிட்டான். பொறுமை போய் அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறத காலேஜ் கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினார். அங்கே மக்கள் டான்ஸ் ஆட விட்டாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.